ஜெயிலர் படத்தோட வெற்றியின் மூலமாக வதந்திகளுக்கும் விமர்சனங்களுக்கும் தக்க பதிலடி கொடுத்திருக்காரு தலைவர். ஜெயிலர் திரைப்படம் 700 கோடி ரூபாய் வசூல் செய்து சாதனை படைத்திருக்கு. ஜெயிலர் படத்துக்கு பிறகு ரஜினி ஞானவேலோட இயக்கத்துல வேட்டையன் படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தை தொடர்ந்து ரஜினி லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல கூலி திரைப்படத்துல நடிக்க இருக்காரு. இந்த படத்தோட டைட்டில் டீசர் சில நாட்களுக்கு முன்னாடி வெளியாச்சு. ஜெயிலர் படத்தோட வெற்றிக்கு பிறகு ஞானவேல் ரஜினி கூட இணைகிறாருன்னு சொன்னதுமே வேட்டையன் படம் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏபிஎம் போல இந்த திரைப்படமும் ஒரு புரட்சிகரமான படமாக இருக்கும் என்று அனைவர் மத்தியிலும் எதிர்பார்ப்பு நிலவிட்டு வருது. ஏத்த மாதிரி இந்த திரைப்படமும் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுதான் தயாரிக்கப்பட்டு வருதுன்னு சொல்லப்படுது. பொதுவாகவே ரஜினி படம்னாலே வசனங்களும் பஞ்ச் டயலாக்குகளும் தான் எலிட்டான விஷயமா இருக்கும். இதுலயும் குறிப்பா ரஜினியோட படங்கள்ல ஓபனிங் சாங்குனே தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு. கடந்த சில படங்களாக ரஜினியின் படத்தில் இடம்பெறும் ஓபனிங் பாடல்கள் அந்த அளவுக்கு வரவேற்பை பெறல என்ற கருத்தும் நிலவிட்டு வருது. வேட்டையின் திரைப்படத்துல ஒரு தரமான ஓபனிங் சாங் இடம்பெற்றிருக்காம். இப்படி 90களில் ரஜினியோட ஓபனிங் சாங் செம்ம மாசா இருக்குமோ அதே மாதிரி வேட்டையின் படத்திலையும் செம்ம மாசான பாடல் ஒன்று உருவாக இருக்காம். இப்பொழுது இந்த ஓபனிங் பாடலோட படப்பிடிப்பு விறுவிறுப்பா நடைபெற்று வருது. அச்சா, அண்ணாமலை போன்ற படங்கள்ல இடம்பெற்ற ஓபனிங் பாடல்களை போல இந்த பாடலும் இருக்கும் என்று சொல்லப்படுது.